தம்பி, இது என்ன ஊர்? இந்த ஊர் திருப்போணம். திருப்போணம். இதுதான் திருப்போணத்தில் மெயின் ஜைன். திருப்போணத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்கு? கோயில்லாம் இருக்கு, மடப்புறம் கோயில். இங்கே நடக்க சித்திரத்தில் நல்லா இருக்கும். சாப்பாடு எல்லாமே சாப்பாடு விஷயம் வந்து பரோட்டா கடை ஒரு பாய் கடைன்னு சொல்லுவாங்க. சரி, கடையில் வந்து பரோட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸு கடையில் என்ன ஃபேமஸ்? ட்ரெஸ்ஸு கடைனா பிக் பாஸ்னு ஒரு கடை இருக்குது. ஓகே, வந்து ஜென்டில்மேன் ஒன்று இருக்குது. ஓகே, சாப்பாடு விஷயத்தில் வந்து ஒன்று கரீம்பாய். ஓகே, மெயினாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மூணுலேயுமே மெயினாக சொல்லணும்னா கரீம்பாய் தான் சொல்லி. ட்ரெஸ்லாம் வாங்குறதுனா எந்த கடை உங்களுக்கு தெரியுமா? நீ ஏன்டா திருவிழாவில் காண போனவே முடிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு. இங்கே இருக்கும் நம்ம கேஎஸ் ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் இருக்கும் அந்த கடையில் பிக் பாஸ் அது பேர். சரி, ஓகே, போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி, தேங்க்யூ, நல்லபடியாக படிங்க. ஓகேங்களா? மடப்புறம் காளியம்மன் கோயில். ஸோ அந்த பசங்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், ஸ்கூல் பசங்கள்கிட்ட, இந்த ஊரில் மடப்புறம் காளியம்மன் கோயில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பயங்கர பவர்ஃபுல்லான சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கோயில். ஸோ திருப்பவனத்தில் காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இங்கே யார் யார் படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து ரொம்ப பழமையான ஸ்கூல் திருப்பவனத்தில் அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஸோ உங்களில் நிறையா பேர்த்துக்கு மறக்க முடியாத மெமரிஸ் அண்ட் எமோஷனல்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் என்னன்றதை சொல்லுங்கள். இங்கே தான் வந்து இந்த திருப்பவனத்திலே ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பவனத்தில் எல்லார்ட்டையும் கேட்ட வரைக்கும் கரீம்பாய் ஹோட்டல். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். ஸோ இதுதான் திருப்பவனத்தில் எல்லாருமா சொல்கிற ட்ரெஸ் கடையாக இருக்குது, பிக் பாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு எல்லாமே ட்ரெஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்த நேரம் கடை பூட்டி கிடக்கு. ஸோ எடுக்க முடியல. ஸோ ஆனால் இதுதான் கடை. திருப்பவனம் டு மதுரை ஹைவே ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பவனத்தில் ரொம்பவுமே சூப்பரான ஒரு பார்க்கில் வந்து நிற்கிறோம். இது வந்து கப்புள்ஸாக வந்து வர இடம்னு கூட சொல்லலாம். நல்லா அவ்வளோ டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பர். நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம்.